ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தாயே சரணம். நல்லன எல்லாம் தரும் நவராத்திரி திருவிழா என்ற தலைப்பில் பல சிறப்பான செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று சக்தியை வழிபாட்டு கடவுளாக கொண்ட நமது இந்து சமய வழிபாட்டு முறையில் சாக்தம் குறித்தும் சக்தியினுடைய இருப்பிடம், அதாவது சக்தி பீடம் என்பதை குறித்தும் சற்று சிந்திக்கலாம். நமது இந்து சனாதன தர்மத்திலே சக்தியை முழு முதற் தெய்வமாக கொண்டு அவரை மட்டுமே வழிபட்டு அவரே பரம்பொருள், அவரே அத்வைதம், அவரே துவைதம் என்று எல்லாவிதமான சக்தியையும் இந்த அண்ட சராசரத்திற்கு உண்டான பேராற்றல் மிக்க தெய்வம் சக்தி ஒன்றே என்ற நெறியை கொண்டதுதான் சாக்தம். இந்த சாக்த வழிபாட்டை நமக்கு முறையாக நெறியாக திட்டமிட்டு வகுத்து அதை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதார். இந்த சக்தி வழிபாட்டை மேற்கொள்கின்றவர்கள் செவ்வாடை தரித்து குங்குமமிட்டு சக்தி தாசர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். சக்தி மட்டுமே அவர்களுக்கு பரம்பொருளாக இருக்கின்றது. இது அல்லாமல் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். வேதத்தினை முறையாக கற்றுக்கொண்டு அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்கின்றவர்களுக்கு அப்படி ஒரு பெயரும் இருக்கின்றது. இந்த அண்ட சராசரத்தில் எங்கும் வியாபித்து உள்ளும் புறமும் கலந்து நமக்கு எல்லா ஆற்றலையும் தரக்கூடிய அந்த சக்தியே அனைத்துலகையும் படைத்து காத்து தனக்குள் ஒடுக்குகின்றாள், நம்மையும் அவளுக்குள் ஒடுக்குகின்றாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர்கள் சக்திதாசர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்கள். இவர்கள் தங்களுடைய வழிபாட்டினை ஆதிசங்கரர் கூறிய மாதிரி பின்பற்றுகின்றார்கள். அப்படி பின்பற்றுகின்றவர்களிலே இரண்டு வகைப்படுகின்றனர். அதிலே வாமாசார்கள், தட்சிணாசாரர்கள் என்று இரண்டு வகை பிரிவினர் உள்ளனர். இந்த வாமாசாரர்கள் யாருன்னா அவங்கள கௌளிகள்னு சொல்கிறோம். அதாவது வேதத்தை முறையாக பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அம்பாள் நமது அன்னை, நமது அம்மை, அவளை நம்மளுடைய வாழ்க்கை நெறிக்கு ஏற்ப நாம் வழிபட்டுக்கலாம் அப்படின்னு தங்களுடைய வாழும் சூழலுக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொண்டு அம்பாளை வழிபட்டு அம்பாளே கதி என்று வாழ்கின்றவர்கள் வாமாசாரர்கள். இந்த தட்சிணாசாரர்கள் எப்படின்னா, இவர்கள் வேதத்தை பின்பற்றி எந்த நெறியும் தவறாமல் சக்தி வழிபாட்டை செய்தல், நம்மளுடைய பித்ருக்களுக்கு முறையாக கடன் செலுத்துதல், இப்படியாக ஒரு நெறியோடு வாழ்கின்றவர்களை தட்சிணாசாரர்கள் என்று அழைக்கின்றோம். இந்த தகவல் நமக்கு எதுக்கு அப்படின்னா, சக்தி வழிபாட்டினுடைய ஒரு மூல கருத்தாக சாக்தம் இருக்கின்றது. சாக்தம்னா என்னன்னே தெரியாமல் நாம் அம்பாள் வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் செய்வது சரியாக இருக்காது. ஏன்னா இன்று விரல் நுனியில் நமக்கு அத்துணை விஷயங்களும் அத்துப்படி என்பதனால் எத்தனையோ தேவையற்ற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அவளுடைய கைப்பிடியில் இருக்கின்றது. அந்த அம்பாளை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோம். நவராத்திரி திருவிழாவில் அவளை மையப்படுத்தி மட்டுமே நாம் பூஜை செய்கின்றோம். நமது வேண்டுகோள்களை நிறைவேற்ற கோரி அவளிடம் விரதம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சக்தி வழிபாட்டை மேற்கொள்கின்ற சாக்த வழிபாட்டு முறையை பற்றி சற்றே நாம் சிந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்வோம். இந்த நேரத்தில் இந்த சக்தி வழிபாட்டை சாக்தம் என்று கூறுகின்றோம். இந்த சக்தி அமைந்திருக்கின்ற இடங்கள் இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 51 இடங்கள் நமது புராணத்தில் சொல்லப்படுகின்றது. அண்ட சராசரத்தையும் ஆளும் அந்த அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட கோடி நாயகியை சிந்தனை செய்வது என்பது நமது சாதாரண மனித மூளையால் ஒரு சிறிதளவு மட்டுமே முடியும். அந்த ஒரு சிறிதளவு என்பது ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து வீசுகின்ற அலைகளிலிருந்து தெரிக்கின்ற ஒரு சிறு துளியின் ஒரு கடையோரத்தில் இருக்கின்ற சிறு பகுதி மட்டுமே நாம் அந்த அன்னையை பற்றி இந்த ஜென்மாவில் நாம் சிந்தனை செய்ய முடியும். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட அன்னை பராசக்தியினுடைய சக்தி பீடங்கள் 51. அந்த 51 இடங்களும் எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால், எங்கே, எப்படி என்பதை இப்பொழுது சிந்திப்போம். ஆதிசக்தியினுடைய ரூபமான சதிதேவியினுடைய, அதாவது பார்வதி தேவியினுடைய அவதார வரலாற்றை சற்று தெரிந்து கொண்டால்தான் இந்த சக்தி பீடங்களினுடைய நிலைப்பாடு பற்றி நமக்கு விளக்கம் கிடைக்கும். சக்தி பீடம்னா என்ன அப்படின்னா, சக்தியினுடைய அமர்விடம்,
அதாவது சக்தி குடிகொண்டிருக்கின்ற இடம்தான் சக்தி பீடம். பீடம் என்றால் இருப்பிடம். திருவிளையாடல் புராணத்தில் அந்த பரமேஸ்வரனுக்கு பரமேஸ்வரியாக சக்தியாக துணைவியாக அவதரித்தவள் பார்வதி தேவி. தாட்சாயினி என்ற நாமத்தை தாங்கி அங்கே நிற்கின்றாள். ஏன் தாட்சாயினி என்று அழைக்கப்படுகின்றாள்? தட்சனின் மகளாவாள். தக்ஷன் யாரு? அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த தட்சன் பிரம்மாவினுடைய மகன். பிரம்மாவுக்கு நிறைய புத்திரர்கள் இருக்காங்க. அதனால தான் அவங்கள பிரம்மாவினுடைய புத்திரர்களை பிரஜாபதி என்று கூறுகின்றார்கள். நம்ம பொதுவாக வழக்கத்தில் இருக்கிற சொற்படி பார்த்தோம்னா பிரஜானா மக்கள், பதி அப்படிங்கிறது சிறப்பு. இந்த பதிங்கிறது சிறப்புக்கு உரிய ஒரு இடமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். திருப்பதி, கணபதி, கணங்களுக்கெல்லாம் அதிபதி, திருத்தலங்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த பதியாக இடமாக இருக்கின்றது திருப்பதி. இப்படி பதி என்ற நாமம் உயர்ந்த இடத்தை குறிக்கின்றது. இங்கே பிரஜாபதி என்பது பிரம்மாவுடைய உயர்ந்த புத்திரர்களாக இருக்கக்கூடியவர்களிலே தட்சனும் ஒருவர். இந்த தட்சணனுடைய மனைவி பிரசுபதி என்று பெயர். இவர்களுக்கு பிறந்த மகள்கள் 27 நட்சத்திரங்களும் ஆவார்கள். அதனுடன் நமது ஆதி அந்தமாக இருக்கின்ற புராண கதைகளினுடைய அத்துணை கதா பாத்திரங்களினுடைய இருப்பிடமாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தட்சன் எப்படி சிவபெருமானுக்கு மாமனாராக ஆனார்? சற்றே சிந்திக்கலாம். தட்சனின் மகளாகிய பார்வதி தேவி அவரினுடைய விருப்பத்திற்கு மாறாக எம்பெருமான் சிவபெருமானை அவர் மணமுடித்து கொண்டார். அவரது விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டதால் தட்சன் சிவனையும் பார்வதி தேவியையும் அவர் புறக்கணித்தார். எப்படிப்பட்ட இடத்திற்கு புறக்கணித்தார் என்றால், தேவி தாட்சாயினி அவரது தந்தை தட்சன் நடத்திய யாகத்திற்கு அழைக்கப்படாமல் அவமதிக்கப்பட்டார். இதன் காரணமாக யாகத்தை அழியுமாறு சபித்துவிட்டு தன்னுடைய உடலை அந்த யாகத்திலேயே எரிந்து போகின்றாள். தட்சன் என்ற பெயருக்கு எரிப்பு என்றொரு பொருளும் உண்டு. பெயருக்கு ஏற்றபடி வாழ்க்கை அமையும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். சிவனால் உருவான வீரபுத்திரர் அந்த யாகத்தை அழிக்கின்றார். ஏன் அந்த யாகத்தையே பலனில்லாமல் சிவபெருமான் அழிக்கின்றார் என்றால், தன்னுடைய மனைவியாகிய பார்வதி தேவியார் தனது சொல்லை மீறி தன்னுடைய தந்தையை காண சென்றார். அந்த யாகத்திற்கு எப்படி எனது கணவரை நீங்கள் அழைக்காமல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய யாகத்தை நடத்தலாம் என்று சண்டை போடுவதற்காக சென்ற தாட்சாயணி, தட்சனின் மகளாகியவள் பார்வதி தேவி அங்கே அவமதிக்கப்படுவதால் அவள் அந்த யாகத்திலேயே எரிந்து விடுகின்ற அந்த ஒரு துக்கம் தாங்க முடியாமல் சிவபெருமான் அங்கே வீரபத்திரராக உருவெடுத்து அந்த யாகத்திற்கு பலனில்லாமல் அழிக்கின்றார். மனைவி இறந்த சோகத்தில் சிவன் தாட்சாயணியினுடைய இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழித்தாண்டவம் ஆடுகின்றார். ஊழித்தாண்டவம் என்பதை பெயரளவிலோ வார்த்தையளவிலோ விவாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஊழி தாண்டவம் சிவபெருமான் பித்து பிடித்து தன்னுடைய எரிந்து போன மனைவியினுடைய உடலை தூக்கி கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் அரற்றுகின்றார். சிவனினுடைய ஆட்டத்தை நிறுத்த வேண்டி மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தை விட்டு அந்த தாட்சாயணியினுடைய உடல் 10 துண்டுகளாக வெட்டி வீழ்த்திய பிறகே சிவன் சாந்தமாகின்றார். அவ்வாறு வெட்டப்பட்ட தாட்சாயணியினுடைய உடல் துண்டுகள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக உருவாயின. அதுபோல சமஸ்கிருதத்தில் 51 அட்சரங்கள் தோன்றிய இடங்களிலேயே பிறகு தேவியினுடைய உடல் பகுதிகளாக வீழ்ந்தன என்றும் அதனாலேயே அவை 51 அட்சர சக்தி பீடங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது என்று புராண வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. இந்த சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்களையும் அல்லது மகாசக்தி பீடங்கள் போன்றவற்றையும் முற்றிலும் நம்மளால் சென்று வழிபட முடியாவிட்டாலும் ஆதிசக்தி பீடங்கள் 4 மட்டுமாவது இந்த ஜென்மாவில் நாம் தரிசித்து அன்னையினுடைய அருளை பெற வேண்டும் என்பது நியதி. அந்த வகையில் ஆதிசக்தி பீடங்கள் 4 பற்றி இப்பொழுது சற்று சிந்திக்கலாம். அஸ்ஸாமில் இருக்கிற காமாக்கியா கோவில், அது கவுஹாத்தி நகரிலிருந்து சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கொல்கத்தா காளி என்று அழைக்கப்படுகின்ற தக்ஷண காளி. மேற்கு வங்க மாநிலத்தில் தலைநகராக கொண்ட கொல்கத்தாவில் காளி கோவில் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் பேசிய தேவி காளி அவள். இங்கே தான் தேவியினுடைய முகம் விழுந்ததாக கூறப்படுகின்றது.
அடுத்து தாரதாரிணி கோயில், இது ஒரிசா மாநிலத்தினுடைய பெர்காம்பூர் நகரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம்பூரில் அமைந்திருக்கின்றது. இது ஒடிசா மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கின்ற கோவில். அடுத்து விமலா சக்தி கோவில், அன்னையினுடைய உடல் பாகத்தில் நாவிக்கமல விழுந்த பகுதியே விமலா தேவி சன்னதி என்று அழைக்கப்படுகிறது. இது பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் இருக்கின்றது. இருப்பினும் இந்த இடம் புகழ்பெற்ற தலத்தில் முதலில் குடியேறியவர் அன்னை விமலை தான். அதற்கு பிறகுதான் அந்த இடத்துல ஜெகநாதர் குடிகொள்ள விரும்பி தானே அங்கு சென்று குடியேறியதாக புராண தகவல்கள் கூறுகின்றது. ஆக இந்த ஆதிசக்தி பீடங்களாகிய 4 இடங்களையும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது தரிசனம் செய்வது அவசியம் என்று நமது புராணங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. ஏன் இந்த நாளில் சக்தி பீடங்களை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால், நவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய சிறப்பம்சமே சக்தி ஸ்வரூபமாக உள்ள அன்னையை வழிபடுவதே. அந்த வகையில் ஆதிசக்தி ரூபமான தாக்ஷாயினி என்னும் பார்வதி தேவியினுடைய சக்தி பீடங்கள் எங்கே இருக்கின்றது, எவையெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தங்களுக்கு பதிவு செய்து, நவராத்திரி திருவிழானாவே நாம் பொதுவாக கொண்டாட்டம், சுண்டல், கலைகளினுடைய வளர்ச்சி என்ற நோக்கில் பார்க்கின்ற அந்த நவராத்திரி திருவிழாவிற்கு உள்ளே இத்துணை ஆன்மீகம் புதிந்த செய்திகள் இருக்கின்றது என்பதை கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் மூலமாக தங்களுக்கு பதிவு செய்வதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். நவராத்திரி திருவிழாவின் போது தினமும் மாலை வேளைகளிலே வீடுகளில் விளக்கேற்றி வைத்து அன்னையினுடைய துதிப்பாடல்களை கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி பாராயணம் செய்யப்பட வேண்டிய முதன்மையான சிறந்த திருத்துதிகள்லாம் என்ன என்பதை பற்றி சற்றே சிந்திப்போம். முதலில் தேவி பாகவதம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நாம் அன்றாடம் பாராயணம் செய்கின்ற ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி தேவியினுடைய பாடல்களையும் நாம் பாடலாம். அதனுடன் அபிராமி அந்தாதி, லலிதா சஹஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டகம், லலிதா நவரத்ன மாலை, லலிதா பஞ்சரத்ன மாலை, தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்படுகின்ற முக்கியமான தேவியினுடைய துதிகள், சரஸ்வதி கீர்த்தனைகள், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி பஞ்சரத்னம், சௌந்தர்ய லகரி, கனகதாரா சூஸ்திரம், மதுராபுரி அம்பிகை மாலை அத்தனையும் நாம பாடலாம். இதில் ஒரு சிறு செய்தியை குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது நாம் எல்லாம் அன்னையிடம் பாடுகின்ற முக்கியமான பாடல்களில் அபிராமி அந்தாதி தான் முன்னிலையில் இருக்கின்றது தமிழ் பாடல்களிலே. அந்த அபிராமி அந்தாதி உருவானதற்கே இன்னொருத்தர் காரணமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு நாம் வரலாற்று செய்தி சொல்லுது. எப்படின்னா, கண்டிப்பாக அன்னையிடம் பாடக்கூடிய துதிப்பாடல்களில் அபிராமி அந்தாதி எத்துணை முக்கியமோ அது போலவே மதுராபுரி அம்பிகா மாலையும் முக்கியமானது என்று வரலாற்று செய்திகள், புராண செய்திகள் சொல்கின்றது. ஏன் மதுராபுரி அம்பிகா மாலை முக்கியமானது அப்படின்னு கேட்டோம்னா, மதுராபுரி அம்பிகை மாலையை பாடியவர் வரகுண குலசேகர என்ற புலவர். அவர் 30 பாடல்கள் தான் பாடியிருக்கிறாருங்க. அந்த பாடல்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியை ஒத்ததை போலவே இருக்கும். 2மே 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாடல்கள். அபிராமி அந்தாதியும் மதுராபுரி அம்பிகா மாலையும். இந்த 2 பாடல்களையுமே ஒப்பிட்டு பார்த்தால் ஒரே சொல், ஒரே பதம், ஒரே பொருள், ஒரே தெய்வத்திற்கு பாடிய பாடல்களாக இருக்கின்றது என்று ஆராய்ச்சி நூல்கள் கூறுகின்றன. இப்போ அபிராமி பட்டர் வரகுண குலசேகரன் எழுதிய அந்த பாடல்களை தழுவியே அபிராமி அந்தாதியை பாடினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கு. அதனால நாம் அபிராமி அந்தாதி பாடும்பொழுது மதுராபுரி அம்பிகை மாலையும் சேர்த்து பாடலாம் என்று நமது சமய நூல்கள் கூறுகின்றது. பல பாடல்களை பாடும்போது அந்த ஒவ்வொரு பாடல்களும் எப்படி உருவாகியது, அதை உருவாக்கிய அந்த மகான்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இத்தனை கீர்த்தனைகளையும் துதிப்பாடல்களையும் பாராயணம் செய்தால்தான் அன்னை நமக்கு வரங்களை தருவாளா என்ற கேள்வி சாதாரண சாமானிய மக்களிடம் இருக்கும். இவ்வளவும் படித்து பாடினாதான் அன்னையினுடைய பேரருள் நமக்கு கிட்டும் என்றால் இந்த ஒரு ஜென்மா போதாது. ஆனால் ஏன் பாடணும், பாடுவதற்கு முயற்சி செய்யணும், ஏன் உட்காரணும் அன்னைக்கிட்ட அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திற்கு சர்வேஸ்வரனாகிய அந்த ஈசன் எம்பெருமான் அபிஷேக பிரியன். அவருக்கு அபிஷேகம் மட்டும்தான் பிடிக்கும். நீங்கள் எல்லா விதத்திலையும் அபிஷேக பொருட்களை அவருக்கு சமர்ப்பித்து விட்டு அவரிடம் எளிதாக நமக்கு வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அடுத்து நம்மளுடைய விஷ்ணு பகவான்
இந்த திருப்பார்கடலில் ஆதிசேஷனை அமர்விடமாக கொண்ட அந்த எம்பெருமான் விஷ்ணு பகவான் அலங்கார பிரியன். அவரை அலங்காரம் பண்றதுக்கு நாம என்ன வேணா கொடுக்கலாம், நவரத்தினங்களை கொடுக்கலாம், அதே சமயத்தில் மலர்களையும் கொடுக்கலாம், இலைகளையும் கொடுக்கலாம், காய்களையும் கொடுக்கலாம், கனிகளையும் கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் போட்டுட்டு அவர் அலங்காரம் பண்ணி அழகாக இருப்பதை நாம் தரிசனம் செய்து அந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு அவர் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கின்றார். அம்பாள் கிட்ட நாம் எதையுமே பொருளாக கொடுக்க வேண்டாம். அங்கே போய் பால், நெய், தயிர், தேன் கொடுக்க தேவையில்ல. மலர்கள், காய்கள், கனிகள், ரத்தினங்கள், தங்கம், வைரம், வைடூரியம் இதையும் கொடுக்க வேண்டாம். நீ சும்மா உட்கார்ந்திருந்து ஓம் சக்தியே, பராசக்தியே, ஆதிசக்தியே, மகாசக்தியே, மகா காளியே, அன்னையே, அகிலாண்ட நாயகியே, விண்டுரைக்க இயலாத விரிசடையேன் துணையவளே, கண்ணுக்கும் கருத்துக்கும் காட்சிக்கும் எட்டாத மறைப்பொருளே அப்படின்னு உட்கார்ந்து சும்மா பாடினா போதும், வாயால் புகழ்ந்து பாராயணம் செஞ்சால் போதும், நாம் கேட்கிற நினைக்கின்ற அத்துணை வரங்களையும் அவள் வாரி வழங்க காத்து கொண்டு இருக்கின்றாள் என்பதனால் அவள் தோத்திர பிரியையாக திகழ்கின்றாள். பொதுவாகவே ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் செல்லம் இல்லை, குட்டி இல்லை, சமர்த்து இல்லை, நீ இதை கொடுத்துருங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை நம்மக்கிட்ட கொடுத்துரும். அது மாதிரி அன்னை ஒரு குழந்தையானவள். அவகிட்ட போய் நாம் என்ன கேட்டாலும் கையில் இருக்கிற அத்தனையும் நமக்கு வாரி வழங்குவதற்கு அவள் காத்து கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட தெய்வத்தை, மகாகாளி தேவியை நாம் இந்த நவராத்திரி நாளிலே தோத்திர பாடல்களால் பாடி பாடி துதித்து துதித்து பாராயணம் செய்து அவளை பற்றிய செய்திகளை காதுகளால் வாங்கி மனதனால் சிந்தித்து வாயால் மனதார புகழ்ந்து பாடி அன்னையிடம் வேண்டிய வரங்களை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நாம் சிறப்படையலாம் என்று இந்த நவராத்திரி திருவிழாவில் தெரிவித்துக் கொண்டு அத்துணை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய செவிகளுக்கும் மனத்துக்கும் நன்றிகளை கூறி எவ்வுயிரும் இன்புற்றிருக்க என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.